நான் வந்து ரெட் கலர் புல்லட் வச்சிருக்கேன். ஓகே. வை ஐ பாட் த புல்லட்? இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரீசன். எங்க அப்பா ரெட் கலர்ல ஒரு புல்லட் வச்சிருந்தார். இட்ஸ் அ நாஸ்டாலஜி. அவர் என்ன முன்னால அந்த டேங்க்ல உட்கார வச்சுட்டு காதுகிட்ட அப்படியே பேசிட்டே, ஏன்னா அந்த சத்தத்துல கேட்காது. பேசிட்டே எல்லாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போவார். ஸோ ஐ பாட் என் பொண்ணு பொறந்து ஒரு ஒரு 2 வருஷத்துல நான் அத வாங்கினேன். அவள வச்சு ஓட்டிட்டு போறதுக்காக. ஈவன் டுடே இட் இஸ் தேர். ஓகே. நான் அத ஓட்டுறதே கிடையாது. ஆனா அதுக்கு மாசம் நான் ரூ. 2000 ரூ. 3000 செலவு பண்ணி வண்டிய ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். பிகாஸ் ஷி இஸ் நாட் அலோவிங் மீ டூ செல் இட். இப்போ இந்த கல்ச்சுரல் கன்டினியூஷன் இருக்குல்ல, ஏதோ ஒரு எமோஷனல் வேல்யூ ஷி ஆல்சோ அட்டாச் வித் தட். அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த எமோஷன் டுவர்ட்ஸ் தட் ஏன்னா இது வந்து இது எப்படி சொல்றது? இட்ஸ் அ மேஜிக். ஒரு ஒரு எந்திரத்தின் மீது, ஒரு இரும்பு மேல இப்படி ஒரு எமோஷனல் பாண்டு இந்த ஜெனரேஷன் வரைக்கும் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண என்ஃபீல்டால முடியுமா? கண்டிப்பா முடியும். நாங்க வந்து ஹண்டர் 350 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணோம். 350 சிசி ட்ரெடிஷனல் பிளாட்ஃபார்ம்ல தான் ஹண்டர் 350 லான்ச் பண்ணோம். ஹண்டர் 350 லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ராயல் என்ஃபீல்டோடது பேஸே கம்மியாயிடுச்சு. ஏன்னா யங் கைஸ் ஸ்டார்டட் லவ்விங் ஹண்டர். அது வந்து ஒரு கம்பேக்ட் மோட்டார் சைக்கிள். ஏன்னாக்க புல்லட் மாதிரியோ கிளாசிக் மாதிரியோ ஸ்லைட்லி பிகர் ரோட் ப்ரெசன்ஸ் உள்ள மோட்டார் சைக்கிளுக்கும் ஒரு கம்பேக்ட் மோட்டார் சைக்கிளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ நாங்கள் ராயல் என்ஃபீல்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க. ஒரு சிலர் இன்னும் வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷி கலர் இருக்கணும், சின்ன மோட்டர் சைக்கிளாக இருக்கணும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஹண்டர் 350 லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னாக்க, இருக்கிற கஸ்டமரே வாங்கிட்டு போகிறாங்க, புது கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து 24,000 25,000 வண்டி மாதத்துக்கு ஹண்டர் மட்டுமே விற்கிறோம். ஆவரேஜ் ஏஜ் இஸ் ஆல்மோஸ்ட் 21 to 24. அந்த ஏஜ் குரூப் தான் அந்த ஹண்டர் மோட்டர் சைக்கிள் வாங்குறாங்க. இப்போது அந்த ஹண்டர் நியூ ஜென்ரேஷன் வாங்குறதுக்கு, நியூ ஜென்ரேஷனை லைக் பண்ணுறதுக்கு என்ன வேணுங்கிறதுக்காக தான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அது என்னென்னாக்கா ஹண்டர் ஹுட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஹண்டர் ஹுட் இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். சென்னையில் நாங்கள் பண்ணோம். சென்னை ரேப்பர்ஸ் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ரேப் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்து தே ஸ்டார்டட் என்ஜாயிங் தி ஹண்டர் ஹுட். இப்போ இந்த ஹண்டர் ஹுட்டை சின்ன சின்ன டவுனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே தான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் ஒன்றா வந்து மோட்டர் சைக்கிளிங்கை எப்படி என்ஜாய் பண்ண முடியும், அலாங் வித் ஆர்ட், மியூசிக், கல்ச்சர், கஸ்டமைசேஷன், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை என்ஜாய் பண்ணும்போது மோட்டர் சைக்கிள் யங்ஸ்டர்ஸுக்கு பிராண்ட் கேரியர்ஸுக்கும் இருக்கணும். அவங்க வந்து ஒரு பிராண்ட் மேலே இருக்குது. எல்லாருமே உடனே ப்ராடக்ட் வாங்க முடியாது. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் அப்பேரல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டிஷர்ட்ஸ், கேப், ரிஸ்ட் பேண்ட்ஸ், அது இதுலலாம் ராயல் என்ஃபீல்ட் கேரியர். ஸோ யாராவது ராயல் என்ஃபீல்ட் பிடிக்குது, ஆனால் என்னால் பைக் வாங்க முடியல, பட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு, பிகாஸ் இட்ஸ் அபவுட் 500 rupees, கம் பி பார்ட் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட். ஸோ அவர் எங்களோட அப்பேரல் பிராண்ட். அது இப்போது அதை வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை, it has to be part of the pure motorcycling, people enjoy பண்ணணும்னு.